بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் நல்லடியார்களே, நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நோன்பு. இஸ்லாத்தின் கடமைகளில் ஒன்று நோன்பு. இதன் முக்கிய நோக்கம் இறையச்சத்தை வளர்ப்பதும் மனதை தூய்மைப்படுத்துவதும் அல்லாஹ்விடம் நெருங்குவதற்காக நோன்பை நோக்கிறோம். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன் சென்றோர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நீங்கள் இறையச்சம் உடையவராகலாம். அல் பக்ராவில் 183 வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், நம்ம இடத்துல இறையச்சத்தை ஏற்படுத்துவதற்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். சொர்க்கத்தில் ரயான் என்று அழைக்கப்பட்ட வாசல் இருக்கு. அது உள்ளது நோன்பாக உள்ளவங்க. அவர்கள் தவிர வேறு யாரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும், நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படும், ஷைத்தான்கள் விழுங்கிடப்படுவார்கள். ரமலான் மாதத்தில் மட்டும்தான் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுது. ரமலான் மாதம் இல்லாத நாட்கள்ல டிவி நாடகம் அது இதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இது ரமலான் கால நோன்பு வந்துருச்சுன்னா டிவி எடுத்து மூடி வச்சிருக்க கூடிய மக்களாக டிவி எடுத்து மூடி வச்சிருக்கக்கூடிய மக்களாக நம்ம இருக்கோம். இன்னும் சொல்ல போனால் தொழுகை கூட நம்ம கரெக்டாக நிலையாட்டுறதில்ல. ஏன்னா ஃபஜர் கூட சாதாரண நாட்கள் தொழுவ மாட்டோம். இன்னும் இருந்துச்சுன்னா தஹஜ்ஜுத் வந்து தொழுவது, ஃபஜர் தொழுவது. அல்லாஹ் சொல்கிறான், நான் ஃபஜர் தொழுதுட்டு குர்ஆன் எடுத்து 2 வருஷம் வந்தால் கூட சிவப்பு எடுத்து குர்பானி கொடுத்த நன்மை தரேன்னு சொல்கிறான். காசு பணம் வச்சுருக்கவங்க கூட ஒட்டகத்தை வாங்கி குர்பானி கொடுக்க மாட்டாங்க. அல்லாஹ் நமக்கு சுலபமாக சொல்கிறான், ஒரு 2 வருஷம் ஆகுதுன்னா நம்மளுக்கு அல்லாஹ் சிவப்பு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை தரேன்னு சொல்கிறான். இன்னும் சொல்ல போனால் நோன்பு பாவம் இது கக்கின்ற கேடயமாகும். எனவே நோன்பாளி கெட்ட பேச்சுக்களை பேசக்கூடாது, முட்டாள்தனமான செல்லை ஏற்படக்கூடாது. யாராவது கூட சண்டைக்கு வந்தால் அல்லது ஏசினால் நான் நோன்பாளி என்று இருமுறை சொல்லணும் அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், என் உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மேல் ஆணையாக நோன்பாளின் வாழ்ந்து வீசும் வாட அல்லாஹ் விதர கஸ்தூரி வீசுதாக இருக்கு. அல்லாஹ் சொல்கிறான், நோன்பாளி எனக்காக தனது உணவையும் பானத்தையும் மிச்சையும் விட்டு விடுகின்றான். நோன்பு அல்லாஹ் கூறியது, அதுக்கு அல்லாஹ்வே நம்மளுக்கு கூலி வழங்கும்னு சொல்கிறான். 10 மடங்கு நம்ம ஒரு நன்மை செஞ்சோன்னா அல்லாஹ் நம்மளுக்கு 10 மடங்கு எழுதப்படும். நோன்பாளர்களுக்கு 2 மகிழ்ச்சிகளும் இருக்குது. நோன்பு துறக்கும் போது அவன் மகிழ்ச்சி அடைகின்றான், மறுமை நாளில் அல்லாஹ் சந்திக்கும் போது நோன்பின் காரணமாக அவன் மகிழ்ச்சி அடைகின்றான். அல்லாஹ் சொல்கிறான், ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு செயலும் அவனுக்கு மட்டுமே உரியது, ஆனால் நோன்பு அல்லாஹ் கூறியது, அதுக்கு அல்லாஹ்வே நம்மளுக்கு கூலி வழங்கும்னு சொல்கிறான். 10 மடங்கு முதல் 800 மடங்கு நிகரானதாக இருக்குது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், யார் நம்பிக்கை கொண்டு நன்மை எதிர்பார்த்துக்கிட்டு ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்குறாங்களோ அவங்களோட முன்பாவங்கள் ஃபுல்லாக மன்னிக்கப்பட்டது. 2 விஷயம் நம்ம நரகத்திலிருந்து காக்கின்ற கேடயமாக இருக்குது. நம்ம நோன்பாலே இருந்தோன்னா நோன்பு நரகிருந்து காக்கின்ற கேடயமாகும். நம்ம குர்ஆன் எடுத்து ஓதக்கூடிய மக்களாக இருந்தோன்னா குர்ஆன் நம்ம நரகிருந்து காக்கின்ற கேடயமாகும். குர்ஆன் நம்மளுக்காக மறுபடியும் நல்லா பரிந்துரை பண்ணும், இவங்க என்ன எடுத்து சோதினாங்க அப்படின்னு. அது வழியாக நம்ம சொல்லுறதுக்குள்ளே நுழையலாம். அல்லாஹ் சொல்கிறான், 5 நேரத்தில் தொழுகை ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா தொழுது ஒரு ரமலானிலிருந்து மறு ரமலான் நோன்பு நோற்று பெரும் பாவங்கள் நம்ம காப்பாற்றப்பட்டுரும். ஆகவே இந்த நோன்பை சரியான முறையில் நோற்று அதன் நன்மைகளை முழுமையாக பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி எழுப்பிடுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி சஹ்ஹரனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ சஃபரினா ஹாதல் பிர்ர வ தக்வா வ மினல் அமலி மா தர்தா. அல்லாஹும்ம அன்த சாயிபு ஸஃபர் வல் ஹலீஃபத்து ஃபில் அஹல். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அக்ஸாஇ ஸஃபர் வ காயிபத்தில் மன்தர் வ சூஇல் முன்கலபி ஃபில் மாலி வல் அஹல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஜித்னி இல்மா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது ரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரி வஸ்வாஸின் நாஸ் அல்லதி யுவஸ்வி சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன் நாஸ். பொருள், மறைந்து கொண்டு தீய எண்ணங்களை போடுபவனின் தீங்கை விட்டு மனிதர்கள் அரசனும் மனிதர்கள் கடவுளுமான இறைவனிடம் பாதுகாப்பு தேடுகிறோம் என்று கூறுகிறாக. அவன் மனிதர்களில் உள்ளங்களில் தீய எண்ணங்களை போடுகிறான். ஜின்களிலும் மனிதர்களிலும் இத்தகையோர் உள்ளனர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்க ரஜா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். ஏன் நேத்தி விளையாட வரல? நாங்கள் நாகூருக்கு போயிட்டோம். நாகூருக்கு பீச்சுக்கு போனீங்களா? இல்லை, தர்காவுக்கு போயிட்டு பீச்சுக்கு போனோம். அது தப்புடா, தர்காக்கெல்லாம் போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது சஃப்ரியா? அது இணை இப்போ அல்லாஹ்க்கு நிகராக இன்னொரு மனிதனை வைக்கிறது. இணை வைப்புனா என்ன? இணை வைத்தல்னா அல்லாஹ் அல்லாதவங்களை வணங்குறது. லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அதனால இந்த இணை வைப்பை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இணை வைத்தல்னு சொல்லப்படும் அந்த பாவத்தை செய்கிறவங்க ஏதாவது நன்மை செஞ்சாலும் அது அழிஞ்சு போயிடும். அப்படியா? இவ்வளோ நாளாக எனக்கு தெரியாது. எனக்கு இதுவரையும் யாரும் சொல்லி தரல. நான் சொல்கிறேன், ரசூல்லா சொன்னதையும் அல்லாஹ் சொன்னதையும் நான் சொல்கிறேன். குரானில் பல இடத்துல இணையத்தில் பற்றி அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். தனக்கு இணை வைக்கிறவங்கள அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டேன் அப்படி சொல்கிறான். அதுக்கு கீழ்நிலையான பாவத்தை அல்லாஹ் நாடியவங்களுக்கு மன்னிப்பேன் அப்படி சொல்கிறான். அல்லாஹ்க்கு இணை வைக்கிறவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கிட்டான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எவன் அல்லாஹ்க்கு நிகராக இன்னொரு மனிதனை பிரார்த்தனை நிறைய மரணிக்கிறானோ அவன் நரகத்துக்குள்ள நுழைவான் அப்படின்னு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அஸ்தோஃபிர்லா, இவ்வளோ நாளாக எனக்கு தெரியாது. நானும் என் குடும்பத்தாரும் இணைப்பில் இருந்துட்டோம். இனிமேல் இந்த தப்பை செய்ய மாட்டோம். நானும் என் குடும்பத்தாரும் எல்லாம் நரகத்தை விட்டு பாதுகாக்கணும். இன்ஷா அல்லாஹ், நீ சொன்னதை எங்கள் அம்மாட்ட போய் சொல்கிறேன். இனிமேல் இந்த தப்பை செய்ய மாட்டேன். என்னால் முடிந்த வரைக்கும் யாரெல்லாம் தர்காவுக்கு போகிறாங்களோ அவங்கள போகக்கூடாது சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சரி ரஜா, அல்ஹம்துலில்லாஹ். நம் இருவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. இதை கேட்ட அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அசீமா விளையாட போலாமா? என்ன விளையாட்டு? அக்கா பள்ளியாசல்ல கேள்வி பதில் சொன்னாங்களா? நான் கேட்கறது பதில் சொல்றியா? இன்ஷால்லா தெரிஞ்சபடியே பதில் சொல்றேன். முதல் மனிதனும் முதல் நபியும் யார்? ஆரம் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் பிஸ்மில்லா கூறப்படாத அத்தியாயம் எது? அத்தௌபா. நரகத்தின் வாசல்கள் எத்தனை? 7. மைக்கிட்ட வச்சுக்கோ. சொர்க்கத்தின் படையாளர்கள் யார்? அழகிய சிறுவர்கள். குர்ஆனில் பெயர் கூறப்பட்ட நபிமார்கள் எத்தனை பேர்? 25 நபிமார்கள். யூனுஸ் நபி எவ்வளவு மக்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள்? 1,00,000 மக்களுக்கு. பைத்துல் மக்மூர் பள்ளி எத்தனாவது வானத்தில் உள்ளது? 7வது வானத்தில் உள்ளது. நபி அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை எத்தனை பேர் பார்த்தார்கள்? 2 முறை பார்த்தார்கள். நரகத்தின் மேல் எத்தனை வானவர்கள் இருப்பார்கள்? 19 வானவர்கள் இருப்பார்கள். சித்ரத்துல் முன்தஹா என்றால் என்ன? இறந்த மரம். நரகவாசிகளின் உணவு என்ன? கள்ளி செடி. சொர்க்கவாசிகளின் முதல் உணவு என்ன? பெரிய மீன் ஈரல். சித்தரத்துல் முன்தஹாவை எது போத்திருக்கும்? தங்க விரிப்பு. தீனத்துல் கபால் என்றால் என்ன? சீராறு. நரகத்தின் காவலாளி யார்? மாலிக் அலைஹிஸ்ஸலாம். நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டேன். நோம்பு முடிஞ்சோடனே பள்ளியாசு போகப்ப நிறையா கற்றுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ரஹ்லி சத்ரி யஸ்ஸர்லி அம்ரி வஹுல் முக்ததம் மில்லிஸ் யஃபகு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா. இஸ்லாத்தின் கடமைகள் 5. 1வது கலிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜகாத், 5வது ஹஜ். குர்ஆன் கூறிய வேதங்கள் 4. திருக்குர்ஆன், தௌராத், சபூர், இன்ஜில். தூங்கும்போது உந்துவா. அல்லாஹும்ம பிஸ்மிக அமுத்து வாகியா. தூங்கி முடித்த பின் ஓதும் துவா. அல்ஹம்துலில்லாஹி அகியானா அவங்தனா மாதானா வைரகி நசில். சாப்பிடும்போது துவா. பிஸ்மில்லாஹி வலா பரக்கத்துல்லாஹி. சாப்பிட்ட பின் ஓதும் துவா. அல்ஹம்துலில்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித ரமலானை வருக. அன்பார்ந்த தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் ரமலானுடைய மாதத்தை அடைய போகிறோம். இதுவரை நாம் வீண் பேச்சுகளை பேசிக்கொண்டிருந்தோம். தொழுகைகளை சரியாக தொழுகாமல் இருந்தோம். நோன்பு வைக்காமல் இருந்தோம். ஜக்காத் கொடுக்காமல் இருந்தோம். நம்முடைய நேரங்களை வீணாக்கி கொண்டிருந்தோம். டிவி பார்ப்பதை நேரத்தை கழித்தோம். இன்று வரை நாம் அப்படித்தான் இருந்திருக்கலாம். ஆனால் இனி நாம் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த புனித ரமலான் திருக்குர்ஆனை ஓத வேண்டும். அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர் ரஹ்மானிர் ரஹீம்.
مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق ومن شر ما خلق ومن شر حاسد إذا وقب ومن شر نفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر وسواس الخناس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. بسم الله الرحمن الرحيم. تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات اللهب امرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. السلام عليكم ورحمة الله وبركاته. Assalamu alaikum. Pedesai Studio News Channel.